வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 2 சரிங்களா. எபிசோடு 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தினங்கள் பற்றி, அதாவது உலக சிட்டுக்குருவிகள் தினம், உலக காசநோய் தினம், இது போன்ற தினங்கள் எல்லாம் எந்தெந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக காட்டில் தண்ணீர் அருந்து செஞ்சது, பட் புவியின் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. அதாவது சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக காட்டில் தண்ணீர் அருந்த செஞ்சது, பட் புவியின் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. இதுதான் ஷார்ட்கட் சரிங்களா. இதை வச்சு எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, சிட்டுக்குருவி அப்படிங்கிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்ப கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 20. அதாவது உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20 கொண்டாடப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட் மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது உலக மகிழ்ச்சி தினம். உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் காட்டில் அப்படிங்கிறது உலக காடுகள் தினம். உலக காடுகள் தினம் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 21. அதாவது உலக காடுகள் தினம் மார்ச் 21 கொண்டாடப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட் தண்ணீர் அருந்த செஞ்சது அப்படிங்கிறது உலக தண்ணீர் தினம். உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது. அதாவது உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட் புவியின் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. புவியின் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. புவியின் அப்படிங்கிறது சர்வதேச புவிநாள். சர்வதேச புவிநாள் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 22. அதாவது சர்வதேச புவிநாள் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட் வானிலை சரியில்லாததால். வானிலை சரியில்லாததால் அப்படிங்கிறது உலக வானிலை தினம். உலக வானிலை தினம் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 23 சரிங்களா. நெக்ஸ்ட் காசநோய் வந்துவிட்டது அப்படிங்கிறது உலக காசநோய் தினம். உலக காசநோய் தினம் மார்ச் 24 கொண்டாடப்படுகிறது சரிங்களா. இப்ப மார்ச் 20ல இருந்து மார்ச் 24 வரை உள்ள கொண்டாடப்படுற தேதியை இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக காட்டில் தண்ணீர் அருந்த செஞ்சது, பட் புவியின் வானிலை சரியில்லாததால் காசநோய் வந்துவிட்டது. சிட்டுக்குருவி அப்படின்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. மகிழ்ச்சியாக அப்படின்னா உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. காட்டிற்கு அப்படின்னா உலக காடுகள் தினம் மார்ச் 21. தண்ணீர் அருந்த செஞ்சது அப்படிங்கிறது உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. புவியின் அப்படின்னா சர்வதேச புவிநாள் அப்படின்னா மார்ச் 22. வானிலை சரியில்லாததால் அப்படின்னா உலக வானிலை தினம் மார்ச் 23. காசநோய் வந்துவிட்டது அப்படின்னா உலக காசநோய் தினம் மார்ச் 24 சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இது போன்ற ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.